Hello friends, welcome and welcome to Karthikha channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான 3 announcements தான் பார்க்க போறோம். என்ன announcements தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல 1,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். Thank you so much. அவ்ளோ லவ், அவ்ளோ அஃபெக்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அவ்ளோ என்ன ஸ்பெஷலா ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப 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 பெரிய நன்றிகள். உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தியா என்ன அக்செப்ட் பண்ணதுக்கும் இவ்ளோ அன்பு கொடுத்து என்னை இவ்ளோ தூரம் ஏத்தி உட்கார வச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட இருந்து நிறைய லவ், ரெகக்னிஷன் எல்லாமே கிடைச்சிருந்தாலுமே எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு பெரிய கனவா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன், கோல்ட் ப்ளே பட்டன். நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறைய கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. ஆக்சுவலி சில்வர் ப்ளே பட்டனுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய டைம் இல்லாமல் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வீட்டில் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு இருந்ததுனால என்னால் அப்ளை பண்ணி வாங்க முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி எனக்கு வந்த உடனே ஷூட் பண்ணி உங்களுக்குலாம் காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிச்சு. அந்த சந்தோஷத்தை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஓபன் பண்ணி என்னதான் நம்ம வீட்டுக்கு சில்வர் ப்ளே பட்டனுக்கு யூடியூப்ல இருந்து நமக்காக நம்ம சேனலுக்காக கார்த்திகா சேனலுக்கு என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ காட்டுறேன் பாருங்க. இதுதான் நமக்கு யூடியூப்ல இருந்து கிடைச்ச பொக்கிஷமான விஷயம். இதை ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. சில்வர் ப்ளே பட்டன் தான் இப்போ பார்க்க போகிறோம். தட்டடா, சில்வர் ப்ளே பட்டன் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்தை நான் வந்து உங்கள் எல்லாருக்கூடயும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் கடந்து வந்துட்டோம். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய கார்த்திகா சேனலை தொடர்ந்து பார்த்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஒருத்தரும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை செதுக்கி கொண்டு வந்து இந்த அளவுக்கு விட்ட ஒருத்தருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷத்தோட நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம ஃபேமிலி, நம்ம கார்த்திகா சேனல் சொல்லும் போது இந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அங்கீகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே உரியது. ஸோ எல்லாருக்கூடயும் நான் அதை ஷேர் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுதான் அந்த முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா சேனல்ல நிறைய vlogs, DIML, மேக்கப் ரொட்டீன், டிப்ஸ், பூஜை சம்பந்தப்பட்டது, ஆர்கனைசேஷன்ஸ், ஷாப்பிங் ஹால், ஷாப்பிங் vlogs, எங்க எந்த மாதிரி பொருள்லாம் இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிச்சு போடுற வீடியோஸ், குழந்தைங்களை பார்க்குற வீடியோஸ், ஒரு மார்னிங் ரொட்டீனாக இருக்கட்டும், ஒரு DIML இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே கார்த்திகா சேனல்ல இருந்திருக்கு. கார்த்திகா சேனல்ல சமையலை தவிர்த்து மற்ற வீடியோ ஜானர்ஸ்க்கு நான் போகும்போதெல்லாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகா நீங்கள் வந்து சமையல் வீடியோவை மட்டும் போடுங்க, மற்ற சேனல் மாதிரி நீங்களும் வந்து vlogல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த புக்கோட டைட்டில் என்னன்னு படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட பேர் என்ன பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கார்த்திகா சேனல், கார்த்திகா குக்கிங், கார்த்திகா சமையல், கார்த்திகா ரெசிபிஸ், கார்த்திகா ஒரு சமையல் ஒரு டார்கெட்டட் டைட்டில் கிடையாது. கார்த்திகா சேனல், கார்த்திகாவுடைய சேனல். கார்த்திகாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் மேக்கருக்கு என்னென்னலாம் நீட் இருக்கு, திருமணமான ஒரு திருமதியா எனக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த டேலண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணும்போது எத்தனையோ திருமதிகளுக்கும் திருமணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்க பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சது எல்லா விதமான விஷயங்களையும் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதுசாக திருமணமானவங்களுக்கு வந்து இந்த சமையலும் பூஜை அறை பற்றின விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சமையலில் கெட்டிக்காரமாக இருந்தவங்களுக்கு எங்கே எது கம்மியாக கிடைக்குது அப்படின்ற ஷாப்பிங் ஹால் பார்த்து தேடி போய் டக்குன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ஜானர் ஆஃப் வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக்கும் பண்ணியிருந்தீங்க, இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் நிறைய ரெக்வஸ்டட் வீடியோஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் போயிட்டே இருக்கு. ரெக்வஸ்டட் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஒரே சேனலில் என்னால் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியல. அப்படின்றதுனால ஒரு குட்டி குழந்தை, இன்னொரு குழந்தை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். டெடிக்கேட்டடாக ஒரு டாப்பிக்காக ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினச்சி யோசிச்சு இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். அது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கார்த்திகா ரெசிபீஸ்னா என்ன கார்த்திகா, அதில் என்னெல்லாம் இருக்க போகுது, பேர் பார்த்தா ரெசிபீஸ்ன்னு இருக்க, இப்போ ரெசிபீஸ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா ரெசிபீஸில் சமையல் இருக்க போகுது,
விதவிதமாக ரகரகமான ஆரோக்கியமான நல்ல டேஸ்டியாக நல்ல மணக்க சமைச்சு ருசிச்சு சாப்பிட்ற மாதிரியான ரெசிபீஸ்லாம் அங்கே இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெசிபீஸும் எல்லா வீடியோஸும் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியாக நான் அதில் பார்த்துக்க போகிறேன். அண்ட் அதில் வந்து வெறும் சமையல் மட்டும் தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க. சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சமையல் சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்லும் போதே சமையலறையும் அதில் வந்துடுது. ஸோ சமையல் செய்கிறதுக்கு நமக்கு உரிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சமையலறை. ஸோ சமையலறைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த சேனலில் இருக்கும். சமையலறையை தவிர்த்து மற்ற வெளி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கார்த்திகா சேனலில் பகிர்ந்து கொள்ளப்படும். கார்த்திகா சேனலில் அப்போ சமையலே வராதா அப்படின்னாக்கா இல்லைங்க. கார்த்திகா சேனல்லேயே ஒரு பகுதி தானேங்க சமையல். ஸோ 7 நாள் 7 ரெசிபீஸ் இருக்கலாம், DIML இருக்கலாம், vlog இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். டெடிக்கேட்டடாக தனியாக சமையலுக்குன்னு ஒரு வீடியோவாக தனியாக கார்த்திகா சேனலில் இனிமேல் இருக்காது. சமையலுக்குன்னு தனியாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய எல்லா விதமான ரெசிபீஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான ரெசிபீஸ், நான் கற்றுக்கிட்டு இருக்கிற இனிமே கற்றுக்க போகிற எல்லா ரெசிபீஸும் நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எல்லா சமையல்லையும் சின்னதாக கார்த்திகா டச் கண்டிப்பாக இருக்கும். சுலபமாக வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு எப்படி சமைக்கலான்றது தான் நான் வந்து நிறைய நம்ம சேனலில் காமிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் நம்மளுடைய சேனலில் கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் வரப்போகுது. இது வரைக்கும் அன்பு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு சில்வர் ப்ளே பட்டனை கையில் வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து சாத்தியமாக கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ கார்த்திகா ரெசிபீஸ்க்கும் அதே மாதிரி அன்பும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன பிடிக்கும், என்னுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் வீடியோஸ்லாம் பிடிக்கும், நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், உங்களோட லவ்க்குலாம் நான் வந்து ட்ரூத்ஃபுல்லாக உழைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள், லைக் ஷேரும் பண்ணுங்கள். கார்த்திகா ரெசிபீஸ் சேனலோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். எல்லாரும் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வின்னர்ஸ் எல்லாம் கிவ்அவே வின்னர்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்குலாம் பர்த்டே வெட்டிங் டேக்கெலாம் விஷ் பண்ணுவேன். எனக்குன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உறவினர்கள்கிட்ட நான் ஒரு ஸ்டெப் அடுத்தது எடுத்து வைக்க போகிறேன், எனக்கு வந்து வாழ்த்துங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வாழ்த்துங்க அண்ட் பிளெஸ் பண்ணுங்கள், எனக்காக முடிஞ்சால் ப்ரேயர்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2 பெரிய நல்ல விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே, ட்ரீட்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கண்டிப்பாக ட்ரீட் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? நம்ம வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒன்று செஞ்சாலும் ட்ரீட் எங்க அப்படின்னு தான் கேட்போம். இவ்வளோ பெரிய விஷயம் 2 செஞ்சுருக்கோம். அதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று அண்ட் இன்னொரு பெரிய ஒரு சுமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன் 2வது ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 2த்தையுமே ஒன்று கிடைச்சது, ஒன்று இனிமேல் உழைக்க போகிறது, 2த்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது. கார்த்திகா ரெசிபி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கூடையும் இதை பகிர்ந்துக்கிறதுல அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்த்து முடிவெடுத்தோம். என் ஹப்பி கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு விஷஸ் வாங்கிட்டு, என்னுடைய அம்மா அப்பா மாமனார் மாமியார் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வாங்கிட்டு, என்னுடைய உடன் பிறந்தவர்கள்ட்டெல்லாம் விஷஸ் வாங்கிட்டேன். கடவுள்கிட்டையும் நான் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டேன். அடுத்து என் கூட இருக்கக்கூடிய அடுத்த சர்க்கிள் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் தான். நீங்கள் எல்லாரும் என்னை பிளெஸ் பண்ணி விஷ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டோக்கன் ஆஃப் ஸ்வீட் கொடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கிவ் அவேவோட கார்த்திகா ரெசிபீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் தான் 3rd விஷயம். ஸோ கிவ் அவேன்னு சொன்ன உடனே அதோட ரூல்ஸ்லாம் என்ன கார்த்திகா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்த்திகா ரெசிபீஸ் சேனல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கார்த்திகா ரெசிபி சேனல் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி, மே 2 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கிவ் அவே பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மே 2லேருந்து ஆரம்பிச்சு ஜூன் 2 வரைக்கும் போக போகுது. அந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் முழுசாக பார்த்துருக்கணும். முழுசாக பார்த்து அந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கணும். அந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியிருக்கணும், அந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக்கும் பண்ணியிருக்கணும். இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது. அந்த 1 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டோ நான் வந்து அந்த 1 மாதத்துக்குள்ளே போட்ட வீடியோஸ்லேருந்து 5 வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த 5 வின்னர்ஸ்க்கும் ஸ்பெஷலான கிவ் அவே கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிவ் அவேலையும் நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கும் லவ் அஃபெக்ஷன் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த 3 விஷயமும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ திருப்திகரமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை சாத்தியமாக ஆக்கின என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பாசிட்டிவாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வியூ பண்ண ஒருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் என்னோடய ஃபெல்லோ யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னுடைய ஹபி, அவர் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே ரீச் ஆகியிருந்திருக்காது. என்னுடைய ஹபி, என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன், என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய உடன் பிறந்தோர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா. பாய்.